நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து, எந்தெந்த நாளை கஷ்டப்பட்டிருக்கீங்களோ, எவையிலெல்லாம் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறதோ அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டு என்ன பண்றாராம், நுகத்தடிகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம், உங்கள் தோளின் மேல இருந்து அதை நீக்கி போடுறாராம். இனி அவன் வந்து உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, கடன்காரன் வந்து உன்னை தொல்லை பண்ணக்கூடாது. அவனால நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க. கடன் வாங்கினவனுக்கு என்ன அர்த்தம்? அடிமை. அவன் வேலையா? அல்லேலூயா. பழைய நாட்கள்லாம் அப்படிதான். காது ஓரத்தில் போயிட்டு அவன் பிள்ளையா, உனக்கு வயசாயிடுச்சா, உன் பிள்ளைய எடுத்து வந்து நில்லு, அவன் என்கிட்ட ஒரு உடம்படிக்கை பண்ணு சொல்லி காது ஓரத்தில் என்னது இது என்கிட்ட இருக்க உடம்படிப்ப, நீ சாவறதுக்கு நீ என்ன பண்ண, என் கூட அடிமை, இந்த கரம் செலுத்துறதுக்கு நீ எனக்கு அடிமைன்னு சொல்லிட்டு உடம்படிக்கப்படுறதா அது. அல்லேலூயா. அந்த நுகத்தடியும் தேவன் உடைத்து போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்க தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நல்ல குனிந்த இடத்தெல்லாம் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். நல்ல கருணை ரிசீவ் பண்ணீங்க. நல்ல 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 அல்லேலூயா. அநேக காரியங்களை தேவனுக்கு விவரித்து காத்திருக்கிறார். ஜாக்கிரதையா அதில் நடுவோம். பழையவர்களெல்லாம் வெளுத்து போட்டுருங்க, இனி வேண்டாம். புதியவர்களை உங்களுக்கு சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அவர் திடப்படுத்த போகிறார். வரும் காரியங்களிலே தமது கிரியைகளை நடப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப நல்லவருங்க.